புனர்பூச நட்சத்திரம் ராமர் பெருமான் அவதரித்த நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் தான். இது பொதுவான குணம். புனர்பூச நட்சத்திரம் பொறுமையான குணம், எப்போதையும் வருமானம், தங்கம், பொன், பொருள் சேர்க்கை அதிகமா இருக்கும். இருந்தாலும் உங்க ஜாதகத்துல எடுத்துக்கிட்டு லக்னத்தை வச்சுதான் இந்த தசாபுத்தியை கரெக்டா மேட்ச் பண்ணணும். ராசிக்கு சொல்றேன் தசாபுத்தியை, இன்னும் லக்னத்தை வச்சுன்னு எடுத்தா அக்யூரேட்டா சொல்லலாம். மருத்துவம், அடுத்து பாத்தீங்கன்னா அந்த யூனிஃபார்ம் வேலை பாக்குறது, அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஹார்ட் ஒர்க், இந்த கட்டிடம் சம்பந்தப்பட்டது, இந்த நிறைய விஷயத்துல இந்த ஹார்ட் ஒர்க் பாக்குறாங்க. அது எல்லாமே இந்த துறை எல்லாமே சூப்பரா இருக்கும். அரசியல், அரசாங்கத்துல ஈடுபடுவாங்க, பொதுமக்களுடைய சேவலை ஈடுபடுவாங்க, உதவி பண்ணுவாங்க. இந்த யாரெல்லாம் குரு நல்லா இருக்காரோ எடுத்தவொன்னே படிப்பு தொழில பயங்கரமா இருக்கும். வெளிநாடு மாற்றம், வெளியூர் மாற்றம், வேலை, தொழில், உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும். அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த எழுத்து கணிதம், அறிவு சார்ந்த விஷயம், வழக்கு சார்ந்த விஷயம், எடுக்கக்கூடிய முயற்சி சார்ந்த விஷயம், வீடு சார்ந்த விஷயம், இடம் சார்ந்த விஷயம், கமிஷன் வியாபாரம் சார்ந்த விஷயம், படிப்புகளில் ஒரு பெரிய அளவுக்கு போறது, நிறைய பேர் திருமணத்தை பத்தி பேசுறது எல்லாமே இந்த புதன் தசை வரும்போது கண்டிப்பா நடக்கும். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போற்று அன்பார்ந்த குருவாரிஸ் நண்பர்களே, இன்னைக்கு அம்மன் அருள் டிவில பார்க்கக்கூடிய பலன் எல்லாருமே கமெண்ட்ல கேட்கக்கூடிய ஒரே பலன் நட்சத்திர பலன். அம்மன் அருள் வீடியோ பார்க்கணும் எல்லாருமே பொதுவா அந்த நட்சத்திரத்தை தான் எல்லாருமே கடைசி மட்டும் வீடியோ பார்ப்பீங்க. தனித்தனியா நட்சத்திர பலன் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கான பலன் தாங்க இந்த நட்சத்திர பலன். இது வருஷம் ஃபுல்லா நீங்க இந்த வீடியோ எடுத்து பார்த்துக்கலாம். உங்களுடைய நட்சத்திரத்துடைய குணம், நீங்க இப்படிதான் இருக்கணும், இந்த வேலை பார்க்கணும், இந்த படிப்பு படிக்கணும், இது சம்மந்தமா போகணும், இது சம்மந்தமா போகக்கூடாது, எல்லாமே இந்த வீடியோக்குள்ள நம்ம கொடுக்குறோம். அதாவது நட்சத்திரங்கிறது நம்முடைய கேரக்டர், நம்ம என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது எல்லாமே நட்சத்திரத்தை வச்சு கண்டிப்பா துல்லியமா எடுக்க முடியும். இதுல நான் ஒரு ஸ்பெஷலான ஒரு பலன் என்னுடைய ஆராய்ச்சியில உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதாவது தசாபுத்தி. உங்களுக்கு சொல்லுவாங்க நட்சத்திரத்தை வச்சு இத்தனை வயசுக்கு அப்புறம் இது நடக்கும் இது நடக்காதுன்னு, இதுக்குள்ள பலனும் இதுல இருக்குது. தயவு செய்து உங்க ஜாதகத்துல லக்னத்தை மையமா வச்சு இந்த நட்சத்திர அதிபதிகள் எல்லாமே நல்லா இருக்காங்களா, ஒவ்வொரு திசையுடைய நட்சத்திர அதிபதிகள் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இந்த பலன் எடுத்தா நட்சத்திர பலன் 100% மாறாது. இந்த பலன் உங்க வாழ்க்கையுடைய ரகசியத்தை இப்ப இந்த வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். அன்பார்ந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களே, பொதுவாக புனர்பூச நட்சத்திரம் ராமர் பெருமான் அவதரித்த நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் தான். அப்ப ராமர் மாதிரி இவங்க இருக்கணும், உங்களுடைய குணங்கள் அப்படிதான் சொல்லணும். இந்த நட்சத்திரம் பாருங்க, இந்த புனர்பூச நட்சத்திரம் 2 ராசியில வரும். ஒண்ணு மிதுன ராசியில வரும், ஒண்ணு கடக ராசியில வரும். தயவு செய்து இந்த நட்சத்திர பலன் பாக்குறீங்கன்னா உங்க ஜாதகத்தை எடுத்து பாத்துக்குங்க. இதுதான் கரெக்டா உங்களுக்கு வரும். ஜாதகங்கிறது உங்களுடைய உயிர். எப்படி பிறந்த நேரம் தான் ஒருத்தருடைய வாழ்க்கையை தீர்மானம் பண்ணும். அதான் லக்னம் என்பது உயிர், ராசி நட்சத்திரங்கிறது உடல். அப்ப உயிர் எங்க இருக்கு? உங்க ஜாதகத்துல இருக்குது. இப்ப நான் நட்சத்திர பலன்கிறது ஒரு பொதுவான ஒரு பலன் நான் கொடுக்குறேன். இது இப்படிதான் இருக்கும், இது சம்மந்தமா போங்க, இது சம்மந்தமா போகாதீங்க, இவனுடைய குணம் இப்படிதான் இருக்கும், இதை பண்ணுங்க இதை பண்ணாதுன்னு சொல்லி இந்த நட்சத்திரத்தை வச்சு நம்ம கரெக்டா எடுக்க முடியும். இதையும் தாண்டி இதுல என்ன ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆய்வு நான் கொடுத்துருக்கேன். இது என்னுடைய சொந்த முயற்சியால கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த கிரகத்துடைய திசை வந்தா என்ன பண்ணும் என்ன பண்ணாது, இதுக்கான பதிவும் இந்த வீடியோல கடைசியில எண்டில் கொடுத்துருக்கேன். வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. இது ஒரு மிகப்பெரிய இது வருஷம் ஃபுல்லா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அம்மன் அருள் டிவில தனியா நீங்க வீடியோ கேட்டீங்க. எப்படி கேட்டீங்கன்னா நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுங்க அப்படின்னு கேட்டுருந்தீங்க. அதுக்கான பதிவு தான் இது. எல்லாருமே நட்சத்திரம் தனித்தனியா தான் பாத்தீங்க. எப்படின்னா ராசி வரும்போது தான் நட்சத்திர பலன் பார்ப்பீங்க, ஷார்ட்டா பார்ப்பீங்க. இது ஃபுல்லா விரிவாக்கமா நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது இதுக்கான ஒரு பதிவு தான். தயவு செய்து உங்க ஜாதகத்தை எடுத்து தசாபதியை எடுத்து பார்த்துட்டு எடுங்க, சூப்பரான ஒரு பலனை பார்க்கலாம். இப்ப நட்சத்திர குணத்தை எடுத்து பார்ப்போம். பொதுவா அந்த நட்சத்திர அதிபதி யாருன்னா குரு பகவான் தான். அப்ப குருனா என்னங்க? பொதுவா அமைதி தான். அப்ப இந்த நட்சத்திரம் பிறந்தா அமைதியான குணம் இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா இருக்கும். எல்லாருமே புனர்பூச நட்சத்திரம் அமைதியா இருப்பானா? இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பலன் மாறும். அதெல்லாம் பாதங்கிறது 4 பாதம் வரும். இப்ப புனர்பூச நட்சத்திரம் 4 பாதம், 3 பாதம் வரை மிதுன ராசியில வரும், 4ஆம் பாதங்கிறது கடக ராசியில வரும். அப்ப எல்லாருமே புனர்பூசணத்துல எல்லாருமே பாருங்க பிறந்தவங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டீங்க. கண்டிப்பா இருக்க முடியாது. இது பொதுவான குணம். புனர்பூசணம் பொறுமையான குணம், எப்போதையும் வருமானம், தங்கம், பொன், பொருள் சேர்க்கை அதிகமா இருக்கும். குடும்பத்தை எடுத்து பார்ப்பாங்க, ஒரு 10 பேரை வச்சு நிர்வாகம் பண்ணுவாங்க, யாரையும் பொய் சொல்ல மாட்டாங்க, ஏமாத்த மாட்டாங்க, வங்கி பணியில இருப்பாங்க, பண சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஈடுபாடு பண்ணுவாங்க. இது எல்லாமே பொதுவான கேரக்டர் பண்ணலாம். குழந்தைக்கார யாரு? அந்த குரு தான். ஆன்மீகத்துக்காரன் அந்த குரு தான். தெய்வ திருப்பணியில் பார்க்கணும் அந்த குரு தான். கௌரவமா இருக்கணும் குரு தான். எப்போதுமே கௌரவத்தை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. இதெல்லாம் நிறைய விஷயம் நம்ம சொல்லிட்டே இருக்கலாம்.
ஒரு பெரிய ஒரு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அதிகமா இருக்கும். நிறைய கல்வி நிறுவனம், வக்கீல் துறை, நீதித்துறை, நேர்மையான துறை, இது எல்லாமே கோவில் ட்ரஸ்ட், அறநிலைத்துறை எல்லாமே இந்த குரு தான் ஆதிக்கம் செலுத்துவார். பொதுவா பாருங்க, இந்த குணம் இந்த புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தா இது மாதிரிதான். இது ஒரு பொதுவான குணம். நம்ம சொல்லிட்டோம் இப்படிதான் இருப்பாங்க. ஒரு அமைதி, ஒரு கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுனா இருக்கும். ஆனா இதுல பாருங்க, ஒவ்வொரு பாதம் வரும்போது ஒவ்வொரு குணத்தை உண்டு பண்ணும். இதுதான் நான் பிரிச்சிருக்கேன். தயவு செய்து உங்க ஜாதகத்துல எப்படின்னா என்ன பார்க்கணுமா, நீங்க நட்சத்திர பாதம்னு ஒண்ணு போட்டிருப்பாங்க. 1ஆம் பாதத்துல பிறந்திருக்கீங்க, 2ஆம் பாதத்துல பிறந்திருக்கீங்க, 3ஆம் பாதத்துல பிறந்திருக்கீங்க, 4ஆம் பாதத்துல நட்சத்திர பாதம்னு போட்டிருப்பாங்க. ஒண்ணும் இல்ல, இப்ப புனர்பூச நட்சத்திரம் 2, 1ன்னு உங்க ஜாதகத்துல போட்டிருப்பாங்க. அப்படி போடும்போது ஒவ்வொருடைய குணங்கள் மாறுபடும். ஒவ்வொருத்தருக்குமே குணாதிசயம் மாறுபடும். ஒவ்வொரு தொழில் உத்தியோகமே மாறுபடும். எல்லாமே பாருங்க, எல்லாரும் ஒரே மாதிரி புனர்பூச நட்சத்திரம் தொழில் பண்ண மாட்டாங்க. அதை வச்சுதான் இதான் வீடியோ. இதுல கடைசி முடிய வீடியோ பாருங்க. ஒவ்வொரு திசை புத்தி உங்களுக்கு என்ன பண்ணும், எந்த திசை வந்தா நல்லா இருக்கும், எந்த திசை வந்தா சரி இருக்காது, அதையும் நம்ம கடைசியில வீடியோ எடுக்கிறோம். இருந்தாலும் உங்க ஜாதகத்துல எடுத்துக்கிட்டு லக்னத்தை வச்சுதான் இந்த தசா புத்தியை கரெக்டா மேட்ச் பண்ணணும். நான் ராசிக்கு சொல்றேன் தசா புத்தியை, இன்னும் லக்னத்தை வச்சுன்னு எடுத்தா அக்யூரேட்டா சொல்லலாம். இப்ப பொதுவா பாருங்க, இந்த பொதுவா புனர்பூச நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல பிறந்தாங்க பாத்தீங்களா, இவங்க எப்போதுமே சரி கொஞ்சம் அதிகமாக நேர்மையான குணம் இருக்கும். எப்படி அதிகமாக நேர்மையான குணம் கொண்டவங்கன்னா இவங்க தான். கொஞ்சம் எல்லாத்துலயும் பாருங்க உணர்ச்சி வசப்படுவாங்க. கொஞ்சம் முன்கோபங்கள் நிறைய இருக்கும். இப்ப எடுத்தோன்னே புனர்பூச நட்சத்திரம் எல்லாருமே கோவப்பட மாட்டான்னு நீங்க சொல்லக்கூடாது. கோவம் வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க கண்டிப்பா பயங்கர கோவத்தை காட்டுவாங்க. நீதியான இருக்கும், நேர்மை, எதுக்குமே அவசரப்படுவாங்க. ஆனா அவசரப்பட்டாலும் ஒரு பயங்கரமான ஒரு லட்சியத்தை நோக்கி அதை கோல் பண்ணி அதை ஜெயிக்கணுங்கிற எண்ணம் தான் இந்த புனர்பூச நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க. இவங்க நிறைய பேர் பாருங்க மருத்துவம், அடுத்து பாத்தீங்கன்னா அந்த யூனிஃபார்ம் வேலை பாக்குறது, அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஹார்ட் ஒர்க், இந்த கட்டிடம் சம்பந்தப்பட்டது, இந்த நிறைய விஷயத்துல இந்த ஹார்ட் ஒர்க் பாக்குறாங்க. அது எல்லாமே இந்த துறை எல்லாமே சூப்பரா இருக்கும். ஏதோ ஒரு யூனிஃபார்ம் போடுவாங்க. எப்போதுமே நான் சொந்த காலம் நிக்கணும், ஒரு 10 பேருக்கு உதவி பண்ணக்கூடிய குணங்கள் இவங்கள்ட்ட அதிகமா நம்ம சொல்லலாம். யாரு இந்த புனர்பூச நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க எது மாதிரி ஒரு கேரக்டரை நம்ம அதிகமா பார்க்கலாம். அதிகமாக ஒரு ஒரு லட்சியவாதின்னு சொல்லணும். ஒரு ஏதாவது ஒரு விஷயத்த கொடுத்தா அந்த விஷயத்த முடிக்காம வெளியில வரக்கூடாது, அதை முடிக்கணுங்கிற எண்ணங்கள் இவங்ககிட்ட நம்ம அதிகமா பார்க்கலாம். இதான் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க. அரசியல், அரசாங்கத்துல ஈடுபடுவாங்க, பொதுமக்களுடைய சேவையில ஈடுபடுவாங்க, உதவி பண்ணுவாங்க. இந்த குணம்னா நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இவங்க ஐஏஎஸ், ஐபிஎஸ் இது மாதிரி படிக்கிறது, மருத்துவம், அடுத்து கட்டிடம், இது மாதிரி நிறைய விஷயத்த பண்றதெல்லாம் இந்த புனர்பூச நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க கண்டிப்பா பண்ணலாம். ஒரு அமைதியா இருக்கும், இவங்க பண்ற வேலையே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு அமைதி இருக்கும், வேகமும் இருக்கும். புனர்பூச நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க. அடுத்து பாருங்க, இந்த 2ஆம் பாதத்துல பிறந்தவங்க பாத்தீங்களா, தன்னுடைய குடும்பத்து மேல உயிரை கொடுத்து காப்பாத்துவாங்க. தன்னுடைய குடும்பத்து மேல உயிரை கொடுத்து காப்பாற்றக்கூடிய குணம் ரொம்ப இருக்கும். ரொம்ப நாகரிகமான குணம், நல்ல ஒழுக்கமான குணத்தை நம்ம நிறைய பார்க்கலாம். கெட்ட பேர் எடுக்க மாட்டாங்க. நீங்க எடுத்து பாத்துங்க, புனர்பூச நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல பிறந்தவங்க கெட்ட பேர் எடுக்க மாட்டாங்க. குடும்பம், வருமானம் இன்கம்னே ரொம்ப சிந்திப்பாங்க. அதிகமா செலவுகளை ரொம்ப பண்ண மாட்டாங்க. செலவுகள், சேமிப்புங்கிறது இவங்கள்ட்ட நம்ம ஒரு காசை கொடுத்துட்டோம்னா அந்த காசை சேமிப்பு பண்ணுவாங்க. நிறைய கற்பனையான குணங்கள் இருக்கும். நிறைய பேர் பாருங்க, இந்த நகை கடை, பணம் புழங்குற இடம், இது மாதிரி விஷயத்துல அதிகமா ஈடுபாடு பண்ணக்கூடிய குணம், இதெல்லாம் உங்கள்கிட்ட நிறைய ஆசை இருக்கும். நம்ம சொந்த காலம் நிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். குடும்பத்துல ரொம்ப கற்பனையான குணம், நிறைய கலைகளை விரும்பக்கூடிய குணம் நிறைய நம்ம அதிகமா சொல்லிடலாம். அந்த புனர்பூச நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல பிறந்தோம் உங்களுடைய கேரக்டர் வேற. தன்னுடைய குடும்பம், ஃபேமிலி இதை பத்தியே சிந்திக்கக்கூடிய குணம் நிறைய இருக்கும் புனர்பூச நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல பிறந்தவங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த 3ஆம் பாதத்துல பிறந்தவங்க பாத்தீங்களா, பயங்கரமான புத்திசாலி. இவங்க எல்லாமே இந்த எழுத்து கணிதம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய பேர் இருப்பாங்க. கமிஷன், எழுத்து கணிதம், ஐடிஐ ஃபீல்டு, அடுத்து பேங்கு, அடுத்து ரியல் எஸ்டேட் பிசினஸ், ஒரு பொருளை கொடுத்து வாங்குறது பண்றது எல்லாமே இவங்க பெரிய லெவல்ல இருப்பாங்க. பயங்கரமான புத்திசாலியா இருப்பாங்க. யார் புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல பிறந்தவங்க யாருக்கிட்ட எப்படி பேசி என்ன காரியத்தை சாதிங்க பயங்கரமா டேலண்டா யோசிப்பாங்க. மெயினா இந்த காற்று மூலம் உள்ள பிசினஸ் எல்லாம் இவங்க அதிகமா பண்ணுவாங்கன்னு அர்த்தம். செல்போன் சார்ந்த விஷயம், அறிவு சார்ந்த விஷயம், கணக்கு வழக்கு சார்ந்த விஷயம், மளிகை கடை, இதெல்லாம் நம்ம நிறைய எடுக்கலாம். ஒரு பொருளை கொடுத்து வாங்குறது பண்றது எல்லாமே இந்த தொழில் சம்பந்தமா நிறைய பேர் பயணிப்பாங்க. யார் இந்த புனர்பூச நட்சத்திரம் இந்த 3ஆம் பாதத்துல பிறந்தவங்க. அடுத்து பார்க்க புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் பிறந்தவங்க நிறைய பேர் நிறைய அலைச்சல் மூலமா தான் காசே சம்பாதிக்க முடியும். ஒரு இடத்துல நின்று சம்பாதிக்கவே முடியாது, ஓடி ஓடி தான் சம்பாதிக்கணும். இவங்களுடைய குணம் எல்லாமே தன்னம்பிக்கையான குணம் இருக்கும், கொஞ்சம் பதஷ்ட குணம் இருக்கும், எதுலையுமே படபடப்பா ஒரு வேலையை பார்க்கக்கூடிய குணம் இருக்கும். ஒருத்தருக்கு நம்பி வந்தா இவங்களை மாதிரி யாரும் உதவி பண்ண முடியாது. நல்லா தெரிஞ்சுங்க, இந்த புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல பிறந்தவா இவங்கள மாதிரி யாரும் உதவி யாருக்குமே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு உதவி பண்ணக்கூடிய குணம், திறமையான குணம் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும். பார்த்துக்கோங்க.
கலை ஃபீல்டு, கற்பனை, உணவு சார்ந்த ஃபீல்டு, மருத்துவம், அம்மா மேல பாசத்தை காட்டுறது, இடத்து மேல பாசத்தை, இடம் வாங்குறது, பூமி வாங்கக்கூடிய யோகம், இது எல்லாமே மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். நம்ம சொந்த இடம் வாங்கணும், பூமி வாங்கணும், வண்டி வாங்கணும், வாகனம் வாங்கணும், இப்படி எண்ணங்கள் அதிகமா இருக்கும். அதிக ஆசை இருக்கும். நல்லா பாத்துக்கணும். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை கடவுடைய நபராக இருப்பாங்க. இதுதான் இந்த 4 பாதத்துடைய குணத்தை நம்ம சொல்லிட்டோம். இப்ப இவங்களுக்கு திசை புத்தி என்னென்ன இருக்கு, இது வந்து நான் பொதுவா கொடுக்குறேன். உங்க லக்னத்தை வச்சு பாத்துக்கோங்க. பொதுவா பாருங்க, இந்த புனர்பூசம் பிறந்ததாவே ஃபர்ஸ்ட் வரக்கூடிய தசை குரு தசை தான். எப்படி? குரு தசை உங்க ராசிக்கு அது ஒரு பாதகாதிபதி. உங்களுடைய படிப்பு கல்வி ஆரம்பத்திலே யாரெல்லாம் குரு நல்லா இருக்காரோ எடுத்தவன படிப்பு கல்வியில பயங்கரமா இருக்கும். யாருக்கு குழந்தைக்கு நல்லா இருக்கோ அவங்க தாத்தா பாட்டியோட சொத்துக்கள், அடுத்து படிப்பு கல்விகள் நல்ல ஒரு அனுகூலமா குடும்பத்துல அந்த குரு தசை பிறக்கும்போது இந்த 16 வருஷத்தை நல்ல ஒரு இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவார். 16 வயசு வரை ஒருத்தருக்கு வருதுன்னா நல்ல ஒரு அமைப்பா இருக்கும். இதே 10 வருஷம் 5 வருஷம் ஒரு குரு நல்லா இருந்தா நல்ல ஒரு அமைப்பு, சூப்பரா ஒரு செல்வ செழிப்பை கொடுத்துருவார். அதே பாருங்க, குரு தசை முடிஞ்சு சனி தசை வரும் பாருங்க, அப்பதான் உங்க கவனமா பயணிக்கணும். யாரு? இந்த புனர்பூச நட்சத்திரம் பிறந்தவங்க சனி தசை வரும்போது பாருங்க, ஒரு ஒரு எதிர்பாராத ஒரு பிரச்சனையோ, வம்போ வழக்கோ, தடையோ, ஏதாச்சும் தடையோ தாமதமோ, ரொம்ப செலவு, இல்ல அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு ரீதியா பாதிப்போ, இல்ல உடம்புல கஷ்டமோ, இல்ல குடும்பத்துல நிறைய கஷ்டமோ, இது வந்து சனி பவன் கெட்டு போயிருந்தால் இந்த சனி தசை வரும்போது ரொம்ப கவனமாக பயணிக்கக்கூடிய காலம். கண்டிப்பா இந்த சனி தசை வரும்போது கண்டிப்பா கேட்டு பாருங்க. அதாவது உங்களுடைய வயசு 10 வயசு 15 வயசுக்கு அப்புறம் இந்த எண்டுக்குள்ள வரும்போது பாருங்க, இது மாதிரி அமைப்பை நீங்க பார்த்திருப்பீங்க. அப்போ ஒரு சில தடைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு சனி பவன் கெட்டு போயிருந்தால் வந்திருக்கும். இல்லைன்னா நிறைய பேர் வெளிநாடு, அப்பா வெளிநாடு போறது, வெளியூர் போறது, இது மாதிரி அமைப்பு குடும்பத்துல ஒரு செலவு பார்க்கக்கூடிய அமைப்பு நிறைய வந்திருக்கும். வீடு கட்டியிருக்கலாம், இது மாதிரியும் செலவு நடந்திருக்கும் இந்த சனி தசை வரும்போது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த குரு சனி அதுக்கப்புறம் புதன் தசை வரும் பாருங்க. இவங்களுக்கு புதன் தசை வரும்போது பயங்கரமான ஒரு வெளிநாடு மாற்றம், வெளியூர் மாற்றம், வேலை, தொழில், உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும். அறிவு சம்பந்த ஒரு விஷயம் எல்லாமே, இந்த எழுத்து கணிதம், அறிவு சம்பந்த விஷயம், வழக்கு சார்ந்த விஷயம், எடுக்கக்கூடிய முயற்சி சார்ந்த விஷயம், வீடு சார்ந்த விஷயம், இடம் சார்ந்த விஷயம், கமிஷன் வியாபாரம் சார்ந்த விஷயம், படிப்புகளில் ஒரு பெரிய அளவுக்கு போறது, நிறைய ஒரு திருமணத்தை பத்தி பேசுறது, எல்லாமே இந்த புதன் தசை வரும்போது கண்டிப்பா நடந்துடும். புதன் தசை வரும்போது நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு அனுகூலமாக புதன் கெடாம இருந்தா நல்லா இருக்கும். இல்லைன்னா கடன் வந்துடும், பகை வந்துடும், எதிரி வந்துடும். இது எல்லாமே புதன் தசை வரும்போது ஒரு மனிதன் அட்டன் பண்ணுவாங்க. இது நான் ஏன் சொல்றேன்னா, உங்க ஜாதகத்துல பாத்துக்கணும். அதாவது புதன் போகணும் எப்படி நல்லா இருக்காரா, லக்கணம் சொன்னல பிறந்த நேரத்தை வச்சு லக்கணத்தை வச்சு இது நல்லா இருக்காரு பார்த்துட்டு இந்த பலன் எடுத்தா கரெக்டா இருக்கும். இதுதான் உங்களுடைய பொதுவான குணம், கேரக்டர். பொதுவா பாருங்க, இந்த புனர்பூசணத்துல பிறந்தாவே எதுலையுமே அமைதி, ஒரு ஆன்மீகம், பயங்கரமான திறமையான குணம் இருக்கும். கண்டிப்பா ஜெயிக்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் எதுனா புனர்பூச நட்சத்திரம் தான். நன்றி.